ஒண்ணு மண்ணா பழகின இந்த ஊர் மக்கள் இதை நம்பி இருக்கலாமா? பரவாயில்லம்மா, இப்படியெல்லாம் நடக்கணும்னு விதி போல. நான் நேசிச்ச என் சொந்த ஊரே என்னை வெறுக்குதுன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலம்மா. அவங்க என்ன பண்ணாலும் இந்த ஊர் மக்கள் மேல இப்பவும் பாசம் நேசம் இருக்கு. என்ன நம்பித்தானே பணம் கட்டினாங்க. யார் தப்பு பண்ணாலும் அந்த பணத்துக்கெல்லாம் நான் தானே பொறுப்பு. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளாவது என்னையும் நண்பனையும் புரிஞ்சுப்பாங்க. என்ன நம்பி கட்டின பணத்தை நான் திருப்பி தருவேன். என் மேல விழுந்த பொய் பழியையும் வீண் பகையையும் தொடச்சி எறிஞ்சு நான் நிரபராதினை நிரூபிக்கிற வரைக்கும், இந்த ஊர் மக்களோட பணத்தை நான் திரும்ப கொடுக்கிற வரைக்கும் நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன். அத்தா, இது ஓ மேல சத்தியம். இந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவோமா? கயல், கயல், ஏய், கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. ஏய், கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லு. இந்த கோவிலை பார்த்ததும் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. எங்க அப்பா இந்த ஊர்ல தான் நல்ல பேரோட நல்ல மரியாதையோட ராஜா மாதிரி வாழ்ந்தாரு. ஆனா கடைசியில இந்த ஊரே அவரை தப்பா நினைச்சு யாரோ எவனோ செஞ்ச துரோகத்துல அவரை கெட்டவரா சித்தரிச்சு அவர் மனசொடைஞ்சு போனாரு. இந்த ஊரை விட்டே எங்களை கூட்டிக்கிட்டு அனாதை மாதிரி போனாரு. எங்க அப்பா எதுக்குமே கண் கலங்கி நான் பார்த்ததில்ல. அவருக்கு எதையுமே கல்லு மாதிரி நின்னு எதிர்கொள்ற மனப்பக்குவம் இருந்தது. அவர்கிட்ட அவ்வளோ தன்னம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு என்ன எல்லாரும் தைரியமான பொண்ணு, துணிச்சலான பொண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நான் என் அப்பா கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டது தான். அப்பேற்பட்ட எங்க அப்பா முதல்ல அழுதத நான் இங்கதான் பார்த்தேன். ஐயோ கடவுளே, நான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழின்னு சொல்லி மண்டிட்டு அழுதாரு. மனசொடைஞ்சு கதர்னத நான் அந்த வயசுல பார்த்து மனசு நொந்து போயிட்டேன். அவரு யாருக்குமே சின்னதா கூட எந்த கெடுதலும் நினைக்காத மனுஷன். ஆனா வீண் பழியையும் தவறான பகையையும் சுமந்துகிட்டு அந்த வலிய தாங்கிக்க முடியாம துடிச்சாரு. அது இன்னும் என் கண்ணிலே இருக்கு. இந்த ஊரும் ஊர் மக்களும் நல்லா இருக்கணும்னு பல நாள் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்ட அவரையே இந்த ஊர் கெட்டவனா நினைச்சு அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க பாத்துச்சு. எந்த தப்புமே செய்யாம தண்டனை அனுபவிக்கிற வலி இருக்கே, அது மரணத்தை விட மிகப்பெரிய வலி. அந்த வலியோட எங்க அப்பா இந்த அம்மன் முன்னாடி பேசினது என் ஞாபகத்துக்கு வந்துச்சு.
கம்பீரமா இருந்த மனுஷன் துரோகத்துல கொடை சாஞ்சு நொறுங்கி போன இடம் இது. இந்த இடத்த வாழ்நாள்ல என்னால மறக்க முடியாது. ஒரு பாவமும் அறியாத என் அப்பாவை இந்த சாமி கூட கை கொடுத்து காப்பாத்தல. இதுல விதி ஜெயிச்சதா இல்ல எவனோ செஞ்ச சதி ஜெயிச்சதான்னு தெரியல. ஆனா கடைசியில என் அப்பாவை நான் எழுந்து நின்னதுதான் மிச்சம். அவர் மேல விழுந்த வீண் பகை, பழி, இது எல்லாத்தையும் நான் தொடச்சு எரியணும் எழில். அவரோட சத்தியத்தை நான் காப்பாத்தியே ஆகணும். அப்பதான் என் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். என் அப்பாவோட ஆத்மா கண்டிப்பா இங்கதான் சுத்திட்டு இருக்கும். நான் பேசுறது கூட அவர் இங்க எங்கேயோ நின்னு கேட்டுட்டு இருப்பாருன்னு நான் நம்புறேன். அந்த இடத்துலதான் எங்க அப்பா சாமி முன்னாடி அடிச்சு சத்தியம் பண்ணாரு. இந்த ஊர்க்காரங்க நம்புற விஷயத்த பொய்யாக்கி என்னால அவங்க நஷ்டப்பட்டதா நினைக்கிற அந்த பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன்னு அவர் சபதம் எடுத்தாரு. அது அது இப்பவும் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது எழில். சாமியை கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு போறதுக்கு மட்டும் நாம இந்த ஊருக்கு வரல. என்னோட அடுத்த கடமைய இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போறேன். தப்பான மனுஷங்கிற பேரோட உயிரையும் எங்களையும் கையில பிடிச்சுக்கிட்டு அனாதையா இந்த ஊரை விட்டு போன எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் நல்லவர்னு இந்த ஊருக்கு நான் புரிய வைக்கணும். என் அப்பா உடம்புல இருந்து உயிர் போனாலும் அவர் கொடுத்த உயிர்ல இருந்து வந்த இந்த உடம்பு அவரோட சபதத்தை நிறைவேற்றி கொடுக்காம இந்த மண்ணுக்குள்ள செத்து போகாது. இது சத்தியம். நல்லவனாவே வாழ்ந்த மனுஷன் கெட்ட பேர் வாங்கிட்டு சாகுறதுங்கிறது